இந்த வீடியோ யாருக்கு பாத்தீங்கன்னு சொன்னா இந்த தீயசக்தி இருக்கான், தீயசக்தி அதாவது திமுகங்கிற தீயசக்தி அவனுங்களுக்கும், அப்புறம் வந்துட்டு இன்னொரு தீயசக்தி இருக்கான், அதாவது கட்சியை கொண்டு அடமான வச்சவன் இருக்கான் அவனுக்கும், அப்புறம் வந்துட்டு இந்த கீழே உள்ள அல்லு சில்லு, அப்புறம் வந்துட்டு எல்லாத்துக்கும் சேர்த்து இந்த மாமா வேலை பார்க்கறான் பாரு நியூஸ் சேனல்ஸ். சோ அவனுங்களுக்கு தான் வந்துட்டு இந்த வீடியோ டெடிகேட்டட். மறக்காம மாதிரி நண்பர்கள் மறக்காம இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணுங்க சரியா. அதாவது இன்னைக்கு நான் ஃபுல்லா பார்த்துட்டு இருக்கிறேன். இந்த நியூஸ் சேனல்ஸ் என்ன செய்யறான்னு சொன்னா இன்னைக்கு கரூர் விசாரணை அதான் போட்டிருக்காங்க. எனக்கு ஒரு கேள்வி எனக்குள்ள வந்துச்சு, அது உங்களுக்கும் நீங்க யோசிச்சு பாருங்க, உங்களுக்கும் ஒரு கேள்வி வருதான்னு. ஏன்னா இந்த ஆதவ் வந்துட்டு இன்வெஸ்டிகேஷன் போனாங்க, அப்புறம் வந்து புசியானந்த் அவர் வந்துட்டு இன்வெஸ்டிகேஷன் போனாங்க, அப்படி இந்த நியூஸ் சேனல் போட்டாங்க. எப்பயாச்சும் ஒரு நாள் உதயநிதி ஸ்டாலின் போனாரு, ஸ்டாலின் அங்கிள் போனாரு, அப்புறம் யாரு அன்பில் மகேஷ் போனாரு, 10 ரூபா பாலாஜி போனாரு, எப்பயாச்சும் காட்டினானுங்களா? இந்த நியூஸ் சேனல் காட்டினால இன்னைக்கு வந்து கோர்ட்ல கேஸ் வந்திருக்குன்னு சொன்னா சிபிஐ வந்துட்டு அவங்கள்ட்ட கிடைச்ச டாக்குமெண்ட் இன்னைக்கு சப்மிட் பண்ண போறான்னு சொல்றாங்க, பக்கத்துல இருந்து பார்த்தா சொல்றாங்க. ஆனா வந்துட்டு இது ஏன் அவங்கள பத்தி ஒரு வார்த்தை இவங்களுக்கு போடல, ஏன் போடல, எதுக்கு பேசல, என்னத்துக்கு பேசல? இந்த கொத்தடிமை நியூஸ்காரன் தானே. சரி இவனை விடுங்க. அப்புறம் வந்துட்டு இன்னொரு அடி, அதை நான் சொன்னேன் இல்லையா, இன்னொரு தீயசக்தி, அது யார் சொன்னா? எடப்பாடி பழனிசாமி. ஏன்டா பழனிசாமி, நீ வந்துட்டு உன்னை ஏற்கனவே ஒரு வீடியோல பார்த்தேன், ஒரு போஸ்ட்ல நீ பேசி இருக்கிறா, என்ன 41 பேர் செத்ததுக்கு வந்துட்டு இவர் குரல் கொடுக்கல, அவரை பார்க்காதவரெல்லாம் அவர் தலைவரானு கேட்கிற. ஏன்டா டேய், அன்னைக்கு அம்மையார் ஜெயலலிதா அவங்க சொல்லிருக்காங்க காங்கிரஸோடையும் பிஜேபியோடையும் கூட்டணி வைக்க மாட்டான்னு சொல்லி கடைசி வரைக்கும் வைக்க மாட்டேன்னு சொன்னவங்களோட கட்சியை இன்னைக்கு நீ கொண்டு அடகு வச்சிருக்க, இன்னைக்கு கொண்டு வச்சிருக்க. ஏன்னா கேவலம் கட்டவன. சரி ஓகே, அடுத்து விடுவேன், அடகு வச்சுட்டு அது மாமா வேலை, அடுத்து விடுவேன். சோ அடுத்து என்ன சொல்லிருக்க? இந்த 41 பேர், இந்த 41 பேர்ல வந்துட்டு இது ட்ராப்டா, இது ஒரு ட்ராப், புரியுதா? இந்த ட்ராப்ல செத்தவங்க சரியா. ஆனா நீ என்ன பண்ணுன? அந்த 13 பேரையும் சுட்டு கொள்ள சொல்லி நீ ஓட்ட போட்ட. நீ ஏண்டா ஒருத்தர காலை பிடிச்சி சிஎம் ஆனவன் நீ எல்லாம் வந்துட்டு கதைக்கிற, அடுத்து இப்ப கிட்டத்தட்ட பார்த்த நைனா நாகேந்திரன். ஏண்டா நைனா நாகேந்திரன், நீ நைனா நாகேந்திரன் இல்ல வேற எந்த நாகேந்திரன்? டேய் ஏண்டா, அவரு கலைஞனை மதிச்சு கலைஞரோட சேர்ந்து பண்றாரு. அவர் தான் மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க, மக்கள் விரும்பும் ஒரு தலைவர்டா. அவர் மக்களோட ஆடுவாரு, பேசுவாரு. உனக்கு எங்க வலிக்குது? என்ன நீனு வந்துட்டு அந்த 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 அக்கா யாரு, அந்த வைஷ்ணவி அக்கா மாதிரி நீனு வந்துட்டு அதாவது தேடுறியா என்ன? அதாவது அந்த பப்ளிசிட்டி தேடுறியா என்ன? செருப்பு வந்துடும் உனக்கு. ஏன்னா வந்துட்டு பார்த்து பசங்க ரொம்ப ஷார்ப்பு, செஞ்சுட்டு விட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனா ஒன்னையெல்லாம் செய்யற இங்க சம்பவம் வேலை இல்லை. எங்கட ஒரே ஒரு சக்தி, அழிக்கக்கூடிய ஒரே ஒரு சக்தின்னு சொன்னா இந்த தீய சக்தி தான். இந்த அநீதியும் அராஜகமும் தில்லு முள்ளும் உள்ள இந்த சக்தி, இந்த தீய சக்தியை அழிக்கிற மட்டும்தான் எங்க வேலையை. சும்மா வந்து எங்க லெவல்ல எங்க லைன்ல சும்மா கிராஸ் பண்ணாதீங்க. இது எடப்பாடியா இருக்கட்டும், இல்ல பிஜேபி தற்குறியா இருக்கட்டும், இல்ல கீழே உள்ள தற்குறியா இருக்கட்டும், எல்லாருக்குமே நாங்க சொல்லிக் கொள்றது சரியா. பாய்.